ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாங்கள் புத்தாண்டு அன்னைக்கு ஒரு இன்ப சுற்றுலா சென்றுட்டு வந்தோம். அந்த சுற்றுலாவில் நாங்கள் கடைக்கெல்லாம் போனோம். அந்த ஷாப்பிங் என்ன பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் முத இனியா மேரி வீடு சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம எங்கே போனோம்னா திருநெல்வேலியில் உள்ள சரவணா ஸ்டோர், அங்கே தான் போய் இந்த ஷாப்பிங்லாம் பண்ணணும். இதில் வந்து எங்கள் 2 பிள்ளைங்களுக்கும் தேவையானதும் கொஞ்சம் ஹேண்ட்பேக்கும் வாங்கினேன். டூருக்கு போயாச்சுனாலே ஷாப்பிங் முக்கியம் தானே, அப்படி தான் எல்லோரும் நினைக்காங்க. அதனால் நாங்களும் அதையே நினச்சிட்டு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். அதில் என்னெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா, இந்த ஸ்கெட்ச் பென்சில் பாக்ஸு. நான் இது ஸ்கெட்ச் பென்சில்னு நினைக்கல, நான் பென்சில்னு நினச்சி வாங்கினேன். அதாவது பேனா நினச்சி வாங்கினேன். நம்ம ஊர்லலாம் 3 ரூபாய்க்கு இந்த மாதிரி பேனா வாங்கியிருக்கோம் பாருங்கள். நான் +2 படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பேனா வாங்கியிருக்கேன். ஆனால் அது மாதிரி தான் நினச்சி வாங்கினேன். கடைசியில் பார்த்தா இது ஸ்கெட்சு. சரி, பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு வாங்கியாச்சு. ஆனால் ஸ்கெட்சு அடித்து பார்க்கும்போது நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாக 10 ரூபாய்க்கு வாங்கினா எப்படி கலர் ஸ்கெட்ச் பண்ணுவோம், அதே மாதிரி தான் ஆகுது. ஆனால் இதுக்கு போய் நான் 70 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியாதில்ல நமக்கு. அதுவும் இல்லாமல் அந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அது வேணும் இது வேணும். அந்த கடையில் சரவணா ஸ்டோர்ஸ் எவ்வளோ பெரிய கடைன்னு உங்களுக்கு தெரியும் தானே. அங்கே போய்க்கிட்டு அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு நம்மளை ரொம்ப டென்ஷன் படுத்தி, அதுவும் இல்லாமல் அவங்க கொடுத்த நேரத்துக்குள்ளே வேறு நம்ம வெளியில் வரணும். ஷாப்பிங் போகிறதுக்கு இவ்வளோ நேரம் டைம்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம வரணும். அதுக்கு வேறு நேரம் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. அதனால் அது வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இது க்ளே 57 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இதுவும் அப்படி தான், 1 வாங்கினா பத்தாது, 2 வாங்கியிருக்கோம். ஆனால் இந்த பாட்டிலில் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, இது காலியானதுக்கப்புறம் நம்ம இதை உண்டியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா. நல்லா இருக்குல்ல, பார்க்க ஐஸ்கிரீம் மாடலில் இருக்குது, நல்லாயிருக்கு. இதில் வந்து ஒரு 2 மோல்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 க்ளே, 1 2 3 4 5 6 7 8 9 10 க்ளே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த க்ளே வந்து நான் க்ளே வாங்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்போ தான் என் மகன் சொன்னால், இல்லைம்மா இதுக்கு வந்து ஃபோம் க்ளேமா, இது வந்து திறந்து வச்சா காஞ்சி போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். இது வந்து நம்ம ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டோன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னான். சரி, அவள் ஆல்ரெடி நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த 10 ரூபா கடை இருக்குது பாருங்கள் கோவில்பட்டியில், அந்த கடையில் நான் ஃபோம்ஸ் க்ளே வாங்கி கொடுத்துருக்கேன். அது 42 ரூபா தான் வாங்கி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது அப்படின்னு சொன்னான் என் மகா. அதனால் சரி, இதுலேயும் 2 வாங்குவோன்னு வாங்கியாச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? ஆனால் எனக்கு நிஜமாகவே அந்த பாக்ஸை பார்க்காது, பொம்பளைகளுக்கு அந்த டப்பாவை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் தான் தெரியுமா. அதே மாதிரி இது மாதிரி உண்டியெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னதும் நல்லா இருந்துச்சு. அதான் சரி, நம்ம ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம், காலியானப்பறம் உண்டியலாவது யூஸ் பண்ணிக்குவாங்களே அப்படின்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு கீழே வந்துட்டு இருக்கும்போது, நாங்கள் லிஃப்ட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அதில் வந்து இந்த காரு டாய்ஸ்லாம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என் மகனை பிடிக்கவே முடியல. எனக்கு கார் வாங்கி தந்தாலே ஆச்சு அப்படின்னு அடம் முடிச்சான் பார்த்துக்கோங்க. ஒன்றே சரின்னு போய் கார் வாங்க போனோம். ஆனால் டாய்ஸ்லாம் அவ்வளோ அதிகமாக அங்கே இல்லை. ஆனால் பெருசு பெருசாக இருக்குது கார் எல்லாமே. அது மீறி போனால் 5000 6000 ரூபாய்க்கெலாம் கார் வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த கார் வாங்கினோம். இந்த காரோட விலை என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? எத்தனை பேர் பார்க்கிங்க, எத்தனை பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் இதோட விலையை சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், ஓகேவா? இது நல்லா இருந்துச்சு, போலீஸ் கார். இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் போலீஸ்க்கு கார் கொடுத்தா நல்லா இருக்கலாம். நம்ம ஊரில் போலீஸ்க்கு ஜீப் தானே கொடுக்காங்கல்ல. இது நல்லா இருந்துச்சு, ஒயிட் கலர் காரு. அப்போ நாங்கள் இவனுக்கு ஒயிட் கலர் கார் வாங்கினா எனக்கு என்ன வேணும் அப்படியே. இந்த வீட்டில் அண்ணன் தங்கச்சியாக பிறந்த எல்லா அண்ணன் தங்கச்சியோ அக்கா தங்கச்சியோ இல்லைன்னா தம்பி அக்கா இப்படி எது இருந்தாலும் பிரச்சனை தான். அப்போ அவனுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கல, எனக்கு பேக் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால், உடனே போய் தேடி பார்த்து கடைசியில் இந்த பேக் வாங்கினோம். இந்த பேக்கோட விலை வந்து 158 ரூபா. நல்லா இருந்துச்சு. சரி, ரொம்ப நாள் என் மகளும் பேக் கேட்டால். இன்னொரு என்ன வசதினா, அவள் இல்லாத நேரம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஸ்கூலுக்கு போன நேரம் நமக்கு எங்கேயும் தேவையான கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. ஆனால் என்ன தெரியுமா, நான் எந்த கடையிலையும் இது பார்க்கலங்க. ஆனால் நான் பொருள் எடுத்துகிட்டு வந்தோடனே அதில் ஒருத்தவங்க நிற்காங்க. அவங்க எல்லா ஜிப்பையும் ஓப்பன் பண்ணி நல்லா இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து கொடுத்தாங்க. நான் இதே மாதிரி பேக் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்தேன். அதில் வந்து உள்ள ஜிப்புக்கு கீழே பிரிந்து இருந்துச்சு, அதை நான் கவனிக்கலை. ஆனால் அவங்க இது பிரிஞ்சிருக்கு, வேறு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் லாங் ஹேண்டில் மட்டும் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்க, சின்ன பிள்ளைங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் நமக்கு ஆசை விடுமா, நமக்கும் ஒன்று வாங்கணும்னு தோணும்ல, அப்படி வாங்கினதான் இந்த பேகு. இதோட விலை 195 ரூபா.
இது நிஜமாவே சூப்பராக இருக்குது. நம்ம எப்போவுமே கையில் கொண்டு போகிற பேக் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை நம்ம ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு லோகோ போட்டு சூப்பராக இருக்குது. பேக்கும் நல்லா வெயிட்டாகவே இருக்குது. நல்லா ஸ்பேசியஸ், நல்ல இடமும் இருக்குது. இப்போ நான் அவங்க கோயிலுக்கு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா குட்டி பிள்ளைங்களுக்கு 2 பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு பால் பாட்டில் இந்த மாதிரி வச்சு கொண்டு போகலாம். நல்லா வெயிட்டும் தாங்கும். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. 198 ரூபாய்க்கு பரவாயில்ல தானே. நம்ம இங்கே இப்போ பேக்லாம் விலை அதிகம் தான். நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இது சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இதில் டபுள் ஹேண்டில் இருக்குது பாருங்கள், அது சூப்பராக இருக்குது. நம்ம சும்மா கையிலவும் கொண்டு போகலாம், ஸ்லிங் பேக் மாதிரி நீளமாகவும் போட்டுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. இந்த திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு, நல்லா இருக்கா, மணி ஒர்த்து தானா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை எதுவும் குறை இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.